வைஷு, காலேஜுக்கு தானே போயிட்டு இருக்க? ரத்னா டிஃபன் பாக்ஸ மறந்துட்டா, அவகிட்ட இதை கொடுத்துடு. சாரி பெரியமா, நான் இன்னைக்கு ஆக்சுவலி காலேஜுக்கு போல. நான் கொஞ்சம் வெளியில போறேன், வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். காலேஜுக்கு போகலையா? அப்புறம் வேற எங்க போயிட்டு இருக்க? நானும் விஷாலும் இப்ப வெளியில போறோம். இன்னும் இந்த வீட்ல என்னெல்லாம் நடக்க போதோ அந்த கடவுளுக்கு தான் தெரியும். நில்லு வைஷு. நீ வீட்டை விட்டு வெளியில போக கூடாது. ஆனா பெரியமா, நான் தான் சொல்றேன்ல, நீ எங்கேயும் போக கூடாது. வைஷு, எவ்வளவு நேரம்? சீக்கிரமா வா, என்னால இன்னும் வெயிட் பண்ண முடியாது. நில்லு வைஷு. பாத்தீங்களாக்கா, அவளுக்கு எவ்வளவு திமிருன்னு. இவ இப்படி எல்லாம் செய்வான்னு எனக்கு அப்பவே தெரியும். வைஷு, நான் சொன்னது உன் காதல விழல. நீ எங்கேயும் போக கூடாது. ஐ எம் சாரி பெரியமா, ஆனா விஷால் எனக்காக காத்துக்கிட்டு இருக்கான். நான் போய் தான் ஆகணும். ஐ எம் சாரி பெரியமா, நான் இதை கண்டிப்பா செஞ்சே ஆகணும். Well done, sweetheart. Well done. உட்காரு. கிளம்பு விஷால், லெட்ஸ் கோ. யா போயிடலாம். வைஷு இன்னைக்கு காலேஜுக்கு வர மாட்டேன்னு அவரோட கிளாஸ்க்கு போய் சொல்லிடு. அது என்னன்னா, நாங்க 2 பேர் டேட்டுக்கு போறோம். we are bunking the college. நல்ல ஐடியா இல்ல? ரத்னா, ஐம் வெரி சாரி. இதெல்லாம் நான் வைஷுக்காக தான் செய்றேன். நான் என்ன பண்றது? அவ என்ன மாயம் பண்ணாலும் தெரியல. அவளை எப்ப விரும்ப ஆரம்பிச்சனோ எனக்கே தெரியல ரத்னா. அம்மா தங்கச்சி, ஏதாவது பிரச்சனையாம்மா உனக்கு? இல்ல, நீங்க கொஞ்சம் சீக்கிரமா போறீங்களா ப்ளீஸ்? சரிம்மா. டூ குட் வைஷு, டூ குட். தகராறு பண்ணி, ஐ மீன் சண்டை போட்டு ஃபுல் ஆன் ரெபல் டைப் ஆக்டிங் பண்ணி ஒரு வழி அங்கிருந்து கிளம்பி வந்துட்ட. அப்பவும் பெரியம்மா மூஞ்ச பார்க்கணுமே. யா ஷியோர், கூடிய சீக்கிரம் ஓ மூஞ்சும் அதே மாதிரி மாறுத நான் பார்க்க தானே போறேன். தயவு செஞ்சு கொஞ்சம் இறங்குறியா? இங்க எதுக்கு?
நான் என்ன சொன்னேன்? ஃபைன். அண்ணே, ஒரு அழகான பொக்கே கொடுங்க. உனக்கு கண்டிப்பா பெஸ்ட் சிஸ்டர் அவர் கொடுத்தே ஆகணும். That's your award. Take it. இனிமே பார், ரத்னாவை நான் எவ்வளவு சந்தோஷமா வச்சுப்பேன்னு. Always happy and smile. இப்படி செஞ்சுதான் ஆகணும் விஷால். இது எல்லாத்தையும் நான் ரத்னாக்காக தான் செஞ்சுட்டு இருக்கேன். Good show, Vaishu. Good show. இன்னும் 3 நாள் தான் இருக்கு. ஆமா, 3 நாள். ஆனா விஷால், நாளைக்கு என்ன நாளைக்கு? என்னால நாளைக்கு வர முடியாது. வர முடியாதா? ஏன்? ஏன்னா நாளைக்கு பக்கத்துல இருக்கிற கோயில்ல பெரியமா பூஜை வச்சிருக்காங்க. வீட்ல என்னென்னவோ நடந்துச்சு. ஒண்ணு மாத்தி ஒண்ணு பிரச்சனை வந்துட்டே இருந்ததுனால வீட்டு நிம்மதிக்காக இதை செய்யறாங்க. அப்ப நான் அந்த பூஜையில இருந்துதானே ஆகணும். சரி சரி, கடவுளுக்காக எனிதிங். பட் only on one condition. நான் அங்க வருவேன். ஓ நோ விஷால், தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணிடாத ப்ளீஸ். பெரிய பிரச்சனை ஆயிடும். ஏற்கனவே டென்ஷன் அதிகமா இருக்கு. அதுல நீ வேற வந்துட்டேனா it will be a huge problem for me விஷால். Exactly. That's what I want. A big problem. நான் உன்னை பயங்கரமா கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் விஷால், ப்ளீஸ் அப்படி பண்ணாத. வீட்டாளுங்க மட்டும் இல்ல, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களும் இருப்பாங்க. அதனால புரிஞ்சுக்கோ. It will be very embarrassing for me விஷால், ப்ளீஸ். Even better. I'll be the chief guest. நீ மட்டும் அந்த மாதிரி பண்றதா இருந்தா நான் இப்போ உன் கூட எங்கேயும் வரதா இல்ல. ஹலோ மிஸ் ஓவர் ஸ்மார்ட், என்கிட்ட இந்த ஆக்டிங்லாம் வச்சுக்காத. என் பேச்சை கேட்கலனா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். ஸோ டூ வாட் ஐ சே. நாளைக்கு டைமுக்கு கோயிலுக்கு வந்துரு. நான் அங்கே வருவேன். அண்ட் நோ எக்ஸ்ட்ரா ஆக்டிங். சாந்தி, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. கொஞ்சம் கூட அந்த பொண்ணுக்கு வெக்கமானது இல்லவே இல்ல. அவ நம்ம குடும்ப மானத்தை வாங்குறதுக்கு முன்னாடி முதல்ல அவளை வீட்டை விட்டு அனுப்பு. நான் என்ன சொல்லணும்னு நினைச்சனோ அதை நீங்களே சொல்லிட்டீங்க. ஒரே ஒரு வித்தியாசம் தான், என்னால அதை சொல்ல முடியல. ஆனா நீங்க அதை சொல்லிட்டீங்க. விஷால் கூட மட்டும்தான் இப்படி நடந்துக்கிறானா பரவாயில்ல. என் மருமகளும் மகேஷும் வைஷுவும் மொட்டை மாடியில தனியா பேசுறத பாத்திருக்கா. இதை யார் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, என் பையனோட வாழ்க்கை அழியறத என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. நாம எத்தனை தடவை சொன்னா என்ன? ஆனா அக்கா, அவங்க செல்ல தங்கச்சி பொண்ணை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பவே மாட்டாங்க. போதும். இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க. அம்மா வைஷுக்காக இது வரைக்கும் செஞ்சது எல்லாமே அவங்க கடமையா நினைச்சு செஞ்சாங்க. இதுல அம்மாவுடைய தப்பு என்ன இருக்கு? இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வைஷு தான். வைஷு ஒன்னும் குழந்தை இல்ல. அவளுக்கு நல்லது கெட்டது தெரியாதா என்ன? அவளோட முடிவை அவளே எடுக்கட்டும். அவளோட இந்த முடிவுனால எனக்கு என் மக்கள் நிறைய இழப்பு ஏற்பட்டிருக்கு. அதுக்காக நம்ம அம்மாவை குறை சொல்றது நியாயமே இல்ல. நம்ம இவங்களை நினைச்சு பெருமைப்படணும். பாத்தீங்களாக்கா, இதுதான் வீட்டு பொண்ணுக்கும் வெளி பொண்ணுக்கும் இருக்கிற வித்தியாசம். அந்த பொண்ணு கஷ்டப்பட்டு தனியா நின்னப்ப நீங்க அவளுக்கு துணையா நின்னீங்க. எல்லா விஷயத்திலயும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு அவ என்ன பண்றான்னு நீங்களே பாக்குறீங்கல்ல. உங்க பேச்சை மீறி அவ பாட்டுக்கு போறா. அம்மா, நீங்க உள்ள வாங்க. வாங்கம்மா. இறங்கு. ஹலோ, என்ன உன் முகத்துல கொஞ்சம் கூட சிரிப்பே காணோம்? Don't you remember? We are happy couple.
சோ ஒரு அழகான சிரிப்பை உன் முகத்துல காட்டு பாப்போம். எஸ், பிக் ஸ்மைல், ரத்னாவோட சந்தோஷத்துக்காக. குட். இது எப்படியே மெயின்டைன் பண்ண? விஷால், அங்க பாத்தியா? ஸ்டாப் இட். ரொம்ப புத்திசாலித்தனமா நடந்துக்காத. நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியும்ல. கம் ஆன் ஸ்வீட் ஹார்ட், சிரிச்சுக்கிட்டே என் கூட வா பாப்போம். ஸ்மைல். அண்ணா, உங்களை காக்க வச்சதுக்கு வெரி வெரி சாரி. நான் என்ன பண்றது? இந்த மேடம் கிளம்புறதுக்கு 1 வருஷம் எடுத்துக்கிறாங்களே. உட்காரலாமா? ப்ளீஸ் சிட் வைஷு. இப்ப சொல்லுங்கண்ணா, உங்களுக்கு என்ன தெரியணும்? எனக்கும் வைஷுக்கும் நடுவுல என்ன இருக்குன்னு தெரியணும்ல. இப்ப நீங்களே பாத்தீங்கல்ல, நாங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். இதே மாதிரி எப்பவும் இருப்போம். ஆனா உங்களுக்கு தான் எங்க மேல கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்ல. வைஷு, நீயே சொல்லு, என் கூட நீ ரொம்ப சந்தோஷமா தானே இருக்க? சந்தோஷமாவா? நாட் அட் ஆல். நான் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். On top of this world. Great. இப்போ உங்களுக்கு திருப்தியா? Okay, let's order something. I'll just be back. நல்ல அட்டெம்ப்ட் தான். இருந்தாலும் வைஷு இன்னும் கொஞ்சம் நல்லா ஆக்ட் பண்ணிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீ அப்படி பண்ணியிருந்தனா நீயும் விஷாலும் நல்ல கப்பல்னு நினைச்சிருப்பேன். நோ நோ சார், அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. சரி, எனிவேஸ், ஏற்கனவே நீங்க வரதுக்கு ரொம்பவே லேட் பண்ணிட்டீங்க. எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். எனக்கு இந்த குட் விஷஸ் கண்டிப்பா தேவைப்படும். ஹலோ. ஹலோ வைஷு. மகேஷ் சொல்லு. விஷால் கோயிலுக்கு வர ஒத்துக்கிட்டானா? ஒத்துக்கிட்டானா? கோயிலுக்கு வந்தே தேர்வேன்னு சொல்றான். சரி, ஓகே. பூசாரி கிட்ட பேசி வச்சிட்டியா? எல்லாம் ஓகே தானே? யா ஆல் செட். வைஷு, யூ நோ வாட்? நீ வீட்ல இருந்து கிளம்பின உடனே வீட்ல ஒரு பெரிய பூகம்பமே வெடிச்சது. அம்மா, சித்தி, ஜானு அவங்கள பத்தி தான் உனக்கு தெரியுமே. அப்புறம் இதை ஏன் நான் உங்ககிட்ட சொல்றேன்னா, அப்பதானே இந்த விஷயங்களை எல்லாம் உனக்கு சாதகமா பயன்படுத்திக்க முடியும். ஓகே? எனக்கு புரியுது. இத சாதகமா பயன்படுத்தி தான் ஆகணும். ஆமா பிரேமா, கரெக்ட் தான். நாம இத பயன்படுத்தி தான் ஆகணும். நல்ல ஸ்டூடண்ட்ஸ்லாம் ஸ்காலர்ஷிப்ல கண்டிப்பா அப்ளை பண்ணி தான் ஆகணும். ஓகே? ஆல் தி பெஸ்ட். பை. அந்த இடியட் வந்துட்டானா? சரி விடு, நான் அப்புறமா கால் பண்றேன். See you. பை. நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? என் ஃப்ரெண்டு கிட்ட. மகேஷ், எந்த ஃப்ரெண்டு? என் ஃப்ரெண்ட்ஸை பத்தி எதுக்கு இன்ட்ரெஸ்டா கேக்குற ஜானு? எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஏன்னா நான் உங்களோட வைஃப். நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கிறது என்னோட உரிமை. உரிமையா? நீ உரிமையை பத்தி பேசுறல ஜானு? ஆமா மகேஷ், நான் என்னோட உரிமையை பத்தி தான் பேசுறேன். நீங்க தான் அதை எனக்கு கொடுக்கறதே இல்லையே. Of course ஜானு. ஏன்னா அன்பும் உரிமையும் கேட்டு வாங்கவோ பறிக்கவோ முடியாது. அது தானா வரணும்.
மனுஷனுக்கு அந்த தகுதி இருந்தாதான் அவனால அதை சம்பாதிக்க முடியும். நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். போதும், நான் எதையும் புரிஞ்சுக்க விரும்பல. இந்த சம்பாதிக்கிறது பறிக்கிறது இதெல்லாம் வேண்டாம். நான் சொல்றதை நீங்க நல்லா கேட்டுக்கோங்க. நம்ம நாளைக்கு ஹனிமூனுக்கு போயே ஆகணும். அதனால நாளைக்கு நம்ம டெல்லிக்கு போகணும் மகேஷ். நாமல்ல ஜானு, நீ போக வேண்டாம்னு நான் தடுக்கவே இல்லையே. பட் ஐ எம் நாட் கோயிங் வித் யூ. ஓகே? நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்கன்னு நானே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நான் சந்தேகப்பட்டது தப்பு இல்ல. இவர் வைஷ்ணவி கிட்ட தான் பேசிட்டு இருந்திருக்காரு. மகேஷ், நான் போறேன். தாராளமா போ. உன்னோட சுவிட்சர்லாந்து ட்ரிப்பை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வா ஜானு. ஓஹோ, ரொம்ப நல்ல ஜோக். என் மேல உங்களுக்கு இருக்கிற அக்கறைக்கு தேங்க்ஸ். நான் என் வீட்டுக்கு போறேன். உன் வீட்டுக்கா? இது இன்னும் நல்ல விஷயம். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க மகேஷ்? சொல்லுங்க. நான் ஒண்ணு பைத்தியக்காரி இல்ல. என் புருஷன் இன்னொரு பொண்ணு கிட்ட கொஞ்சம் கொலை வெயிட்டு இருப்பாரு. நான் அதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? எனக்கு எல்லாமே தெரியும் மகேஷ். நீங்க வைஷு கிட்ட தானே பேசிட்டு இருந்தீங்க. நீங்க சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட் கிட்ட இல்ல. வைஷுவும் என்னோட ஃப்ரெண்ட் தான் ஜானு, புரிஞ்சுக்க. காதலி எனக்கு ஃப்ரெண்டா இருக்க முடியாது மகேஷ். நீங்க இன்னும் வைஷ்ணவிய லவ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க இல்ல? கல்யாணம் ஆன பிறகும் இன்னும் நீங்க அந்த காதலை மறக்கல. என்னாச்சு 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 ஜானு? என்கிட்ட கேட்காதீங்க. உங்களோட இந்த செல்ல பையன் கிட்ட கேளுங்க. ஏன்னா இன்னும் அவரை திருட்டுத்தனமா வைஷ்ணவி கிட்ட பேசிட்டு இருக்காரு. போதும், இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாது. நான் இப்பவே இந்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு போறேன். சங்கீதா சொல்லு. ஜானு, உனக்கு என்ன வைத்தியம் பிடிச்சிருக்கா? சொந்த வீட்ல இருந்து யாராவது வெளியில போவாங்களா என்ன? ப்ளீஸ் கா, நீங்க என்ன தடுக்காதீங்க. எனக்கு கொஞ்சம் மரியாதை இருக்கு. இங்க பாரு மகேஷ், என்ன நீ பாத்துட்டு இருக்க? அவளை தடுத்து நிறுத்து. நான் எதுக்காக தடுக்கணுமா? நானா ஜானு இங்க இருந்து போ சொன்னேன்? அவளா தானே போறான்னு சொல்றா, விட்டுருங்க. ஐயோ ஜானு, ஜானு நில்ல. ஜானு, ஏன் இப்படி அவசரப்படுற? உன்னை இந்த வீட்டு மருமகளாக்கிறதுக்கு நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோன்றத மறந்துட்டியா? ஆனா அக்கா, போய மூடு. நீ எதுவும் பேச வேண்டாம். நான் சொல்றதை கேட்டா போதும். நீ இந்த வீட்டை விட்டு போனன்னு வச்சுக்கோயேன், நான் நிச்சயமா சொல்றேன். அதுக்கப்புறம் நீ மகேஷ ஒரேடியா மறந்துட வேண்டியதுதான். இங்க யாரும் அதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. நீயே இந்த வீட்டை விட்டு போறது மகேஷுக்கு ரொம்ப சாதகம் ஆயிடும். ஆமாமா, இத்தனை நாள் பட்ட கஷ்டம் வீணா போயிடும். நீங்க பாரு, தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பண்ணாதமா. நான் உனக்கு சத்தியம் பண்ணி தரேன். இன்னைக்கு ராத்திரி நான் கண்டிப்பா இது விஷயமா பெரிய மாமா கிட்ட பேசுறேன். எல்லா பிரச்சனைக்கும் அவரே ஒரு முடிவு கிட்ட சொல்றேன். இனிமே இந்த வீட்ல ஒண்ணு அந்த வைஷு இருக்கணும், இல்லனா என் மருமக இருக்கணும்னு சொல்றேன். இப்படி கேட்டதுக்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். நான் சொல்றது கேளுமா. வா உள்ள வாமா. மூணு நாள் கழிச்சு எல்லார்கிட்டயும் என்ன சொல்லுவ? குட் क्वेश्चन ஸ்வீட் ஹார்ட். நல்லா கேட்டுக்கோ. நீ என்கிட்ட பிஹேவ் பண்ற விதம், உனக்கு கொஞ்சம் கூட வெக்க இல்லாம என் கூட சுத்துறது, இதெல்லாம் வச்சு பார்த்தா யூ மேட் மை லைஃப் ரியலி சிம்பிள். ஐ மீன், உன்னை டம்ப் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? ஐயோ, சுத்த கேரக்டர்லெஸ் பொண்ணா இருக்காளே, வெக்கமே இல்லாத பொண்ணு, நல்ல வேலை விஷால் இவளை டம்ப் பண்ணிட்டான்னு சொல்லுவாங்க. ரைட்? நீ ஸ்டாச்சு மாதிரி நின்னுட்டு இருக்க போறியா இல்ல வண்டியில ஏற போறியா? கம் செட். என்னைய கேரக்டரிஸ்ட்னு சொல்ற? அப்ப நீ எப்படிப்பட்டவனா? உன்னை ஒரு வழி பண்ற இரு, அதுக்கப்புறம் கேரக்டரோட ஸ்பெல்லிங்கே நீ மறந்துடுவ.
சரி சரி